வாழையா பண்ணி தெரியுறீங்க. ஃபைனலா திருப்பரப்புக்கு வந்துட்டோம். இங்க செம கூட்டம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நாங்க அதனால நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். உள்ள பார்க்கலாம் கூட்டம் எப்படி இருக்குன்னு. கேமரா மட்டும் கவர் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்க்கலாம், பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூட்டத்தில் எப்படி தகுதி போகிறோன்னு தெரியல. டக்குன்னு குளிச்சுட்டு போயிடலாம், அதான் போகணும் பாருங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸில் செமையாக குளிச்சிட்டோம். தண்ணி சூப்பர் தண்ணி, நல்லா குளிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பரப்பு ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு அது பக்கத்துலேயே அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டா நம்ம என்னன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சைடு ஜென்ஸ்னு விட்டுருக்காங்க, ஒரு சைடு லேடிஸ்னு விட்டுருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் போட்டால் நம்ம ஃபேமிலி கிட்ஸோட கூட விளையாண்டுக்கலாம். அந்த நாங்கள் இப்போ இந்த ஃபால்ஸில் ஒரு 3/4 மணி நேரம் குளித்தோம், அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு 1/2 மணி நேரம் குளித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா குளிச்சா ஒரு நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அடுத்து நம்ம இப்ப டிஃபன் தான் வெளியே போய் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம பிளான்ல சுசீந்திரம் கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம போறோமா இல்லையா, நமக்கு டைம் வேற கம்மியா இருக்கு. யாரு இது சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? இப்ப குளிச்சா எப்படி இருக்கு திருப்பரப்பு ஃபால்ஸ்ல? நல்லா ரொம்ப ஃபோர்ஸா தண்ணி வருது, முதுகெல்லாம் கட 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 கடன்னு நல்லா மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்ப நாங்க சாப்பாடை நோக்கி போயிட்டு இருக்கோம். பக்கத்துல எந்த ஹோட்டல் இருக்கோ அங்க சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா நம்ம சுசீந்திரம் கனுமலையான் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ ரீச் பண்ணிட்டோம். இப்போ கோயிலுக்குள்ள போய் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய பயங்கரமான கோயில் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், ஸ்டே டியூன். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சுசீந்திரம் கோயிலை நம்ம உள்ளே போய் சுற்றிட்டு வந்துட்டோம். உள்ளே என்ன சிறப்புனா, உள்ளே வந்து மும்மூர்த்திகள், அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா, இங்கே 3மே ஒரே இடத்துல காணப்படும் ஒரு கோயில் இது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயருக்கு வந்து 22 அடியில் ஒரு சூப்பரான சிலை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து ஃபோன் அண்ட் கேமரா அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நம்மளால் வீடியோவில் காமிக்க முடியல. அதோட வெளியே அது ஒரு பிரம்மாண்டமான தேர்லாம் காமிச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் அதோட ஒரு கோயில் குளத்தை காமிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கோட இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கோயில் வந்து ஒரு சூப்பர் வைபாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்தால் ஒரு டிவோஷனல் வைபாக கிடைக்குது. நான் வந்தால் நம்ம என்னென்னா ஸ்பிரிச்சுவலாக மாறிடலாம், நம்ம ஒரு பீஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தால். ஓகேங்களா, ஸோ எல்லாருக்கும் இது லைஃப் டைம்லாம் 1 டைம் விசிட்டாக இருக்கணும் இந்த கோவில் கண்டிப்பாக. ஸோ அது இல்லாமல் என்னென்னா
தமிழ் ட்ரெடிஷனும் கேரளா ட்ரெடிஷனும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க, இந்த கோயிலை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது கோயிலில் நல்ல பிரம்மாண்டமான கதவுகள், அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன சுவாமிகள் எல்லாம் நிறைய சுவாமி இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம காணுமலை கோயில், இங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் 3 ஒரே லிங்கமாக இருக்கு. உள்ள சுற்றுலத்தில் ஆஞ்சநேயர் இருக்காங்க. 18 இடத்துல ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். மாசி மகம் ரொம்ப இப்போ தேரோட்டம் நடக்குது. கொஞ்ச நாளைக்கு நாற்று மறுவாரம் தேரோட்டம். இந்த கோயில் எங்கே இருக்குங்கய்யா? இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. சுசீந்திரம். சுசீந்திரம் இந்த ஊருக்கு கொஞ்சம் வழி. கன்னியாகுமரி மாவட்டம். நாரூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கன்னியாகுமரி போக முடியும். ஓகே ஓகே. வேற ஏதாச்சும் சிறப்புகள் இருக்குங்களா? வேற சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலை பற்றி சிறப்பாக நம்ம ஐயா சொன்னாங்க. ஐயா உங்கள் பேருங்க? ஐயா பத்மநாபன். பத்மநாபன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க. அடுத்த vlogல மீட் பண்ணலாம். ஓகே, பாய். வரட்டா மாமே.